இஸ்ரவேலில் இருக்கிற மொத்த பேருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை தாவீது என்ன பண்ணுறாரு, தன்னோட இருதயத்திலிருந்து சொல்கிறாரு, உங்கள் காணிக்கைகள்லாம் எடுத்துன்னு வாங்க, உங்கள் காணிக்கை மாத்திரம் இல்லை, நீங்கள் ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஹை பிரிஸ்டே உள்ளே போய் உடன்படிக்கை பெட்டியை கண்ணால் என்ன பண்ணுவார், பார்த்துட்டு வருவார். ஆனால் தாவீது சொல்கிறார், இஸ்ரவேலில் இருக்கிற மொத்த பேர் என்ன பண்ணுங்க, வாங்க தேவனை ஆராதிங்க, உடன்படிக்கைக்கு முன்னாடி நில்லுங்க, எல்லாருமே சரி சமம். பெரிய பெரிய சபை கட்டிட்டா தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுன்னு அங்கங்கே நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறாங்க. தேவனுடைய நாமம் சரி சமமாக என்ன பண்ணாது, இருக்காது. ஒரு ஆலயம் கட்டினா அந்த விஐபி சார்ஜ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, விஐபி என்ட்ரி, விஐபி வே. தாவீது உடைய இருதயம் ஏங்கிய காரியம் நீங்களும் நானும் இந்த பந்தியில் பரிசுத்தத்தோடு உண்மையோடு என்ன பண்ணோம், பங்கு பெறணும்னு அவர் ஆசைப்பட்டார். அவர் மரிச்சு போய் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவரோட எண்ணம் என்ன தெரியுமா, அவருடைய இருதயம் என்ன தெரியுமா, பெண்கள் ஆண்கள் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் திக்கற்றவன் முடவன் கண்ணு தெரியாதவன் எவ்வளோ இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் ஈக்குவலாக என்ன பண்ணணும், இருக்கணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணுன்ற எண்ணம் தாவீதோட இருதயம், இயேசு கிறிஸ்துவோட இருதயமும் அதான். இன்னைக்கு அதை தான் பிசாசு சபைக்குள்ள என்ன பண்ண